இப்போ வந்து ஊரில் இருக்க எல்லா அம்மாவுமே வந்து முத்து வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்கள் அம்மா வந்து என்னைக்காவது பொசசிவ் ஆயிருக்காங்களா? பொசசிவ் ஆனதில்ல, ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. அது என்னென்னா, அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படின்னா, அம்மா பக்கத்தில் இருக்கும்போதே நம்மளை வந்து கொஞ்சுவாங்க. அப்படி கொஞ்சுவாங்க. அவங்க பெத்த பிள்ளையா நினச்சி நம்மளை கொஞ்சுவாங்கல்ல. அதை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு அதுக்கு மேலே என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுதுல்ல. தான் பையனை தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு பையனை யாருனே ரத்த சொந்தம் இல்லாத யாரோ ஒருத்தவங்க வந்து தான் முன்னாடியே வந்து இது என் புள்ள அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அது அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது அம்மா முகத்தில் நிறைய இருந்திருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி அம்மா நான் பக்கத்தில் இல்லாதப்போ அம்மா கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க பண்ணுவாங்கல்ல. என்னையா இருக்கட்டும், ஆப்வியஸ் உன்னையா இருக்கட்டும், 2 பேரை பற்றியுமே சொல்லுவாங்க. அம்மா வந்து அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் மருமக சீரியல் பார்ப்பேன், உங்கள் மகனோட சீரியல் பார்க்குறேன், அவங்க 2 பேரோட ஒர்க்கை பற்றி பேசுகிறப்போ அவங்க எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக உங்களோட வேலையை நிம்மதியாக பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான். அதை தாண்டி மற்றபடி ரொம்ப ஜெலஸாக பொசசிவாக ஃபீல் ஆனதில்ல. அம்மா அம்மா எப்போவுமே அம்மா தான். அது உங்கள் அம்மா வந்தாலும் சரி, என் அம்மா வந்தாலும் சரி, 2 அம்மாவுமே அப்படி தான். நிஜமாவே அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா நம்ம பெற்றவங்க முன்னாடி வந்து நம்ம ஒரு பெருசாக ஒரு சாதிக்கும் போது நமக்கு அந்த பாராட்டுகளும் நமக்கு அந்த ஒரு அரவணைப்பும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட். அண்ட் ஸோ கிளாட். பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன சக்ஸஸ்னால பெரிய சக்ஸஸ் தானே. எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஓகே.